தகப்பனே, ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே எவ்வளோ பலவீனத்திலும், ஆண்டவரே எவ்வளோ ஆண்டவரே அப்பா, எல்லா இக்கட்டத்திலும் எங்களை நிற்க வைத்த தெய்வனுக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போடுறதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே அப்பா, இங்கே இருக்கிறவங்களே பார்க்குறவங்களும் என்னென்ன பலவீனத்தோடு வந்திருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை அறிந்தவர் நீர் சுவாமி. அப்பா, அங்கே நிற்க வைத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. அந்த பெண்களை கூட தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் உம்முடைய அநாதி இறக்கும் தயவு உம்முடைய கரம் எங்களோடு இருக்க கிருபத்தாங்க அப்பா. ஆண்டவரே, இந்த ஜெபத்தை யார் யார் பார்க்குறாங்களோ அந்த ஜெபத்தின் மூலமாக விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபத்தாங்கப்பா. அப்பா, நாங்கள் குறைகள் தப்புகள் எங்கள் மூலமாக நாங்கள் எதாவது செஞ்சாங்க, தெரிஞ்சும் தெரியாமல் நாங்கள் செஞ்ச அந்த பாவங்களை மன்னித்து ஆண்டவரே அப்பா, உங்கள் சமூகத்தில் எங்கள் தகுதிப்படுத்துங்க ராஜா. அப்பா, ஆண்டவரே உங்கள் பாதத்தில் நிற்க எங்களுக்கான பலனை தாங்க சுவாமி. ஆண்டவரே, இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க, பார்க்குறவங்களையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவர் குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ளுங்க, சபையை பாதுகாத்துக்கொள்ளுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக்கொள்ள சபை விசுவாசி குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, எல்லாம் பலனத்தில் உம்முடைய பலன் பரிபூர்ணமாக விளங்கட்டும் சுவாமி அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தை கொண்டு பேசுகிறவர் நீர் அப்பா. ஆண்டவரே, பாடல் மூலமாக எங்களோட இடைப்படுங்க ஆண்டவரே. பாடலை பாடவன பிள்ளையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவர் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவர் நீங்கள் பேசுங்க, வார்த்தை கூட எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க அப்பா. எல்லாத்தையும் உங்கள் பொறுப்பாக ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நீங்கள் நடத்தி தாங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமா இந்த காலவேளை நன்றி செலுத்துவோம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வாக்கு மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். என் பலனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் பலபக்கத்தில் அவர் துணை இருப்பதால் நான் ஜெயம் பெற்று எழுதிடுவேன். என் பலனான கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. சேர்ந்து பார்ப்போம். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனான கிறிஸ்து இருப்பதனால் எந்த காயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனான கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. படுவோம். என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. பாடுவோம். யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கு பாடுவோம். கொண்டாட்டம் உண்டாக்கினீ. ஓ, என் கண்ணீரின் பள்ளத்தாக்கு ஆமென் ஆமென் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. எல் ஷடாய் என் தெய்வமே, பாடுவோம். எல் ரோயி என் தகப்பனே, கரங்களை தட்டி யெகோவா என் ராஜனே. ஓ, எல் ஷடாய் என் தெய்வமே, சத்தத்தை உயர்த்தி எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனான கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. கரங்களை தட்டி பாடுவோம். என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனான கிறிஸ்து இருப்பதனால்
ஷடாய் சொல்வோம். எல் ஷடாய் தெய்வமே, ஆமென். எல் ரோயி தகப்பனே, பாடுவோம். யெகோவாயின் ராஜனே, ஓ எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே, ஆமென். எல் ரோயி தகப்பனே, சொல்வோம். யெகோவாயின் ராஜனே, யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே, பாடுவோம். யெகோவா நிசியாய் எழுந்தருளி, ஆமென். சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே, என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் சொல்வோமே கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில், ஆமென் ஆமென், கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் சேர்ந்து கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில், ஹல்லேலூயா, கொண்டாட்டம் உண்டாக்கினீ. எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே, எல் ரோயி தகப்பனே, யெகோவாயின் ராஜனே. சேர்ந்து பாடுவோம். எல் ஷடாய் அவர், எல் ஷடாய் தெய்வமே, பாடுவோமே. எல் ரோயி தகப்பனே, அப்பா, யெகோவாயின் ராஜனே. எல் ஷடாய், எல் ஷடாய், சேர்ந்து சொல்வோம். எல் ஷடாய் தெய்வமே, ஆமென். எல் ரோயி தகப்பனே, ராஜா, யெகோவாயின் ராஜனே. என் பலனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லை. ஹல்லேலூயா. என் பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனான கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லை. ஆமென். என் பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். பாடுவோம். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி, அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், ஆமென். என் இயேசுவை துதித்திடுவேன். கரங்களை தட்டி நான் பாடி மகிழ்ந்திடுவேன், ஹல்லேலூயா. என் இயேசுவை துதித்திடுவேன். பாடுவோம். என் ஜீவிய காலமெல்லாம், ஆமென், அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். பாடுவோம். என் ஜீவிய காலமெல்லாம், ஹல்லேலூயா, அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். கடலாம் துன்பத்தில் தாவிக்கும் வேளையில் பாடலாய் வந்திடுவார். சத்தமாய் கடலாம் துன்பத்தில் தாவிக்கும் வேளையில் பாடலாய் வந்திடுவார். இருளனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். சேர்ந்து பாடுவோம். இருளனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். பாடுவோம். என் இயேசுவை துதித்திடுவேன். சத்தமாய் நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். ஹல்லேலூயா. என் ஜீவிய காலமெல்லாம், ஆமென், அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாடுவோம். என் ஜீவிய காலமெல்லாம், ஆமென், அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. பாடுவோம். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. பாடுவோம். காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி
முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரப்பும். பாடுவோம். ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரப்பும். நேயன் வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பேன். தேவ பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. பாடுவோம். தேவ பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. ஆத்தும தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும். பாடுவோம். ஆத்தும தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும். நேற்றிய பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகிறார். தேவ பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, கரங்களை தட்டி சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. பாடுவோம். தேவ பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, அவன் சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. பாடுவோம். தேவ பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, அவன் சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. சொல்லுவோம் சொல்லுவோம். பகைவர்க்கு எதிரே ஒரு பந்தி பாங்கா எனக்கென்று ஏற்படுத்தி. பாடுவோம். பகைவர்க்கு எதிரே ஒரு பந்தி பாங்கா எனக்கென்று ஏற்படுத்தி. சுகதைலம் கொண்டென் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்வார். தேவ பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. பாடுவோம். தேவ பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, அவன் சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. தேவ பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. பகைவர்க்கு எதிரே ஒரு பந்தி பாங்காய் எனக்கென்றேற்படுத்தி. பகைவர்க்கு எதிரே ஒரு பந்தி. பாடுவோம். பாங்காய் எனக்கென்றேற்படுத்தி. சுகத்தைலம் கொண்டே தலையை ஆமென் சுகமாய் அபிஷேகம் செய்வார். தேவ பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேன். சொல்லுவோமே. தேவ பிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. ஆமென். அவரே நம்மளுடைய மெய்ப்பர். பகைவர்க்கு எதிரே ஒரு பந்தியை நமக்கு ஏற்படுத்துகிற பெரிய தேவன். எல்லாருமே சோர்ந்து போய் நிக்கிறீங்க. இந்த கால வேளையில உற்சாகப்படுங்க. ஆவியானவர் எங்க உண்டோ அங்கே விடுதலை. ஆவியானவர் உங்க வீட்டில் இருப்பாரானால் நிச்சயமாகவே விடுதலை. வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர்கள் எல்லாம் யாருமே படிக்கல, பட்டதாரிகள் அல்ல. ஆனா ஆவியானவர் அவர்கள் மேல வந்தப்போ எல்லா விதமான அற்புதங்கள், அடையாளங்கள், நிற்கக்கூடாத ஒரு அபிஷேகம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நிழல் பட்டு அற்புதங்கள் நடந்தது. சாதாரண மனிதனை அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர் ஆவியானவர். இந்த வருஷம் நமக்கு வாக்குத்தத்தமாய் வந்திருக்கிறது, எழும்பி பிரகாசி. நம்ம எழும்பி பிரகாசிக்கணும்னு சொன்னா ஆவியானவருடைய நிறைவு நமக்கு தேவை. அதனால 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ளுங்க ராஜா, எங்களை ஆட்கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே கடைசி காலத்துல நிக்கிறோமே ராஜா, எங்களை பயன்படுத்துங்க. வயசாயிருச்சுன்னு நினைக்காதீங்க. எந்த காலத்திலையும் கர்த்தர் உங்களை பயன்படுத்தக்கூடும். எந்த நேரத்திலையும் கர்த்தர் உங்களை பயன்படுத்தக்கூடும். உங்களை ஒரு பிரகாசிக்கிற விடிவெளியாய் கர்த்தர் மாற்றுவார். ஒருவேளை நீங்க ஆபீஸ்ல இருக்கலாம், அல்லது வீட்டில் இருக்கலாம், அல்லது நீங்க யாரா இருக்கலாம். கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஒரு உண்மை உள்ளவர். நீங்க ஒண்ணு செய்யணும், ஆவியானவரே நீர் எங்களுக்குள்ள வாங்க ராஜா. நீங்க வரும்போது ஆண்டவரே, ஆண்டவரே நீர் ஊற்றாய் நீர் வரும்போது எங்கள் தாகம் தீர்க்கப்படுமே ராஜா. அன்றைக்கு மேல் வீட்டு அறையில இறங்கின அந்த ஆவியானவர் இன்றைக்கு எங்கள் மேல இறங்குங்க ராஜா. 2 கரங்களை உயர்த்தி தாகமாய் கேளுங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர் ஊற்றப்படும். அவர் வறண்ட நிலங்களை ஆறுகளாய் மாற்றுகிற தேவன். அவர் வறண்ட நிலங்களை ஆறுகளாய் நீரூற்றுகளாய் மாற்றுகிற தேவன்.
வறண்டு போய் இருக்குதா? கேளுங்க. ஆவியானவரே, எங்க வாழ்க்கையில செயல்படுங்க ராஜா, எங்க வாழ்க்கையில செயல்படுங்க ராஜா, எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செயல்படுங்க. எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை வறண்டு போய் இருக்குது ஆண்டவரே, நீர் வந்து செயல்படுங்க. அசாதாரணமான காரியத்தை செய்கிறவர் கர்த்தர். பூமியானது வெறுமையா இருந்தது, ஆவியானவர் அசைவாடினார், அது நிறைவாய் மாறினது. அது சொல்லிக்கிற ஒரு பிளானட்டா இன்றைக்கும் இருக்கிறது. ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. எங்க வாழ்க்கையில ஆண்டவரே, நீர் நதியாய் புரண்டு வாங்க. அந்நிய பாஷை தெரிந்தவர்கள் வாய்களை திறந்து பேசுங்க. நவமான பாஷை தெரிந்தவர்கள் பேசுங்க. ஆண்டவரே, ஒரு விடுதலை வரட்டும், ஒரு விடுதலை நாளாய் இந்த நாள் மாறச்சும் கர்த்தாவே. ஏற்கமா சடதரே ரதரா கல்பரபா அர்க்கமா. ஆண்டவரே, வெறுமையான வாழ்க்கை மாறச்சும், வெறுமையான வாழ்க்கை மாறட்டும், சோர்வுகள் மாறச்சும், பலவீனங்கள் மாறச்சும். எல்லா சோர்வுகள், எல்லா கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விலகட்டும். எழும்பி பிரகாசிக்க கிருபை தாங்க, எழும்பி பிரகாசிக்க கிருபை தாங்க. கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவ நதியே என்ன பொங்கி பொங்கி. கரங்களை தட்டி ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, அம்மே ஜீவ நதியே என்ன பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே, பாடுவோம். ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே, அம்மே ஆவியின் வரங்களினால் என்னை தேட. கரங்களை தட்டி ஆவியின் வரங்களினால் என்னை தேட. சேர்ந்து பாடுவோம். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, உற்சாகமாய் பாடுவோம். ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி. ஆமென் ஆமென். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஹalleluya. ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி. சொல்வோம். கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பாடுவோம். கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பாடுவோம். பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும்
பள்ளத்தாக்கினில் அல்லேலூயா ஒரு சேனையை நான் காண்கிறேன். வாய்களை திறந்து அதிகாரம் தந்திடுமே. ஆமென். தீர்க்க தரிசனம் உரைத்திட அக்கினியாயோ அக்கினியாய் இறங்கிடுமே. ராகரே அக்னி நாவாக அமர்ந்திடுமே. அக்கமா பெரும் காற்றாக வீசிடுமே. ராஜனே ஜீவன் நதியாக பாய்ந்திடும். அக்கினியாயோ அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கமா அக்னி நாவாக அமர்ந்திடுமே. ராகரே பெரும் காற்றாக வீசிடுமே. வீசுங்க ஜீவன் நதியாக பாய்ந்திடும். அக்கினியாயோ அக்கினியாய் இறங்கிடுமே. ஆமென். அக்னி நாவாக அமர்ந்திடுமே. ஆமென். பெரும் காற்றாக வீசிடுமே. ஆமென். ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. சேர்ந்து அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னிநாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் சொல்வோமே. அக்கினியாய் இறங்கிடுமே. ஹalleluya அக்னி நாவாக அமர்ந்திடுமே. ராஜா பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கரங்களை தட்டி ஆண்டவரே நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை நல்லவர். அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறபடியால ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. எல்லா மந்திர சூன்ய கட்டுகள் ஒன்றுமே இல்லாமல் போகட்டும் கர்த்தாவே. ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை. ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை. பரம்பர சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் இல்லாமல் போகட்டும். கர்ப்ப தடைகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறோம். ரட்சிப்பு இல்லாத குடும்பத்திலே இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பு வரட்டும். திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தில் நிற்கட்டும் கர்த்தாவே. நல்ல மனவாளன் நல்ல மனவாட்டியை கொண்டு வாங்க. எல்லா யூட்ரஸ் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை. எல்லா வயிற்று நோவிலிருந்து ஒரு விடுதலை. எல்லா முட்டி வலியிலிருந்து ஒரு விடுதலை. எல்லா இடுப்பு வலியிலிருந்து ஒரு விடுதலை. எல்லா இருதய வலியிலிருந்து ஒரு விடுதலை. எல்லா கிட்னி இஷ்யூலேருந்து ஒரு விடுதலை. எல்லா தைராய்டு இஷ்யூலேருந்து ஒரு விடுதலை. இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை. ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை. ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை. கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஏற்கமா சடதரை கர்த்தர் நல்லவர். எங்க ஆராதனையில வந்து நீங்க பங்கு பெற்றதுக்காய் கோடி ஸ்தோத்திர ராஜா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். எல்லாரும் உட்காருங்கம்மா. கரங்கள் தட்டுங்க. ஒரு டீமுக்கா கரங்கள் தட்டுங்க பார்ப்போம். சரி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அவங்க உட்காரட்டும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, ஜெபம் பண்ணலாமா? எசப்பா உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே வார்த்தை கொண்டு பேசுங்கப்பா. என்னை மறுத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா தகப்பனே. ஆண்டவரே அப்பா நீர் என்ன வைத்திருக்கிறோ பேசுங்க சுவாமி. அப்பா எத்தனை சூழ்நிலையில் எத்தனை மத்தியில் ஆண்டவர் வந்திருக்காங்கப்பா அவங்க பிள்ளைங்க. அப்போ அந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க அப்பா. ஒரு நாள் ஆண்டவர் வீணாக போகாதளவுக்கு அந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. பார்க்குறவங்க இருக்கிறவங்களுக்கு எத்தனை சூழ்நிலை ஆண்டவரே அப்பா என்ன பிரச்சனைகளை மன வேதனை வலி ஆண்டவரே பெயின்ஃபுல்லான டைமில் கூட ஆண்டவர் உம்முடைய ஆராதனை விட்டு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க. அதுக்கு தக்க பலனை அந்த பிள்ளைங்களுக்கு குடும்பத்திலையும் அவங்க காண கிருபை தாங்கப்பா. மனதார ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. பார்க்குறவங்களையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒரு நாள் வீண் போகாதவளுக்கு அவங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஓடி வர்றது அந்தப்பா அந்த பிரயாசனை அறிந்திருக்கிறீங்கப்பா. அவங்களையும் ஆசீர்வதித்து அதுக்கேற்ற பலனை கொடுத்து அவங்கள பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூமா. நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆண்டவர் நம்மளை நிற்க வைப்பார் இல்லையா? நான் எந்த சூழ்நிலை நம்ம இருந்தாலும் யார் நிற்க இருக்க முடியும்? நம்மளால நிற்க முடியாது. யாரால் நிற்க வைக்க முடியும்? கர்த்தரால் மாத்திரம் நிற்க வைக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா உலகமாக நம்ம பார்த்தோன்னா நம்ம சில பேர் நல்லா பணம் வச்சுருப்பாங்க, நல்ல மணி, நல்லா அவங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், அந்த ஆள் பலன் இருக்கும், எல்லாம் ஒரு அத்தாரிட்டி இருக்கும், எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அவங்களாம் நிற்க முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா உலகமாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் காஃபி டே தெரியும்ல? காஃபி டே தெரியல. அப்போ காஃபி டே ஓனர் வந்து இறந்துட்டார் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். அவர் சூசைட் பண்ண இறந்த காரணம் கடன் பிரச்சனை. ஏன்னா அவங்க வேர்ல்டியாக இருந்தெல்லாம் அவங்களுக்கு வந்து நிற்க அவங்களுக்கு என்னது அது இல்லை. ஆனால் நம்மளுக்கோ கர்த்தர்
பலத்தை கொடுத்துருக்காரு. எவ்வளோ சூழ்நிலை மாத்திலும் நம்ம நிற்கிறோம் இல்லையா? சில சிக்னஸ் வருது, ஐயோ என்னடா இது உடம்புல இவ்வளோ பிரச்சனை வருது, போனால் சரி அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறோம் இல்லையா? அப்படின்லாம் இருக்கிறோம். எத்தனை பிரச்சனை சொல்லி நம்மளையே எல்லாரும் இது பண்ணுறாங்களே, நம்ம போனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு எந்த சூழ்நிலை நிற்க வைக்கிறது யாரு? கர்த்தர் மாத்திரம் தான். நம்ம கர்த்தரோட பிள்ளைங்களா இருக்கிறோம். எந்த சூழ்நிலை நிற்கிறோன்னா ஒரே ஒரு ரீசன், யாருனால? கர்த்தர் நம்மளை நிற்க வைக்கிறாரு. நிற்க வைக்கிறாரா இல்லையா? இல்லையா? அப்போ நம்ம நிற்க வைக்கும் போது அவளுக்கு எவ்வளோ நன்றி உள்ள நம்ம இருக்கணும். வசனம் வாசிக்கலாம். ரோமர் அதிகாரத்தில் 14th சாப்டர்ல 4வது வசனம் வாசிக்கலாமா? கடைசி வாதி நம்ம ஃபுல்லாக வாசிக்கலாம். அந்த கடைசி லைன் மட்டும் நம்மளுக்கு வேணும். மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. யார் நிலைநிறுத்த முடியும்? தேவன். தேவன் தான் நம்ம நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறாரா இல்லையா? இப்போ நம்ம பலத்திலையும் நம்ம ஸ்ட்ரென்த்து நின்றுலாம். நான் நல்லா வந்து நட்ஸோ அது இது நான் சாப்பிட்டு எப்படி நின்றுடுவேன்? செம்ம பலம் நின்றுவேன்னு சொன்னால் ஒரு நாள் நிற்கவே முடியாது இல்லையா? கர்த்தருடைய பலத்தை தான் நம்ம நிற்க முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா நான் நல்ல பவர்ஃபுல் உமன், நான் எப்படி இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் நின்றுவேன் கிடையவே கிடையாது. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆன்சர் என்னன்னா, ஆண்டவர் மாத்திரம்தான் நிற்க வைக்க முடியுமா முடியாதா? முடியும். நல்ல பலசாலி அவங்க. என்ன ஒரு சிக்னஸ் கூட அவங்களுக்கு வராதுப்பா. நல்ல ஹெல்த்தியான லேடி, ஹெல்த்தியான மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாள் அவங்க சோர்ந்து போயிடுவாங்க இல்லையா? ஆனால் கர்த்தர் நம்ம அன்ஹெல்த்தியாக இருந்தாலும் அப்பப்போ சிக்காக வந்தோம் நிற்கிற வைக்கிற பலன் கொடுக்குற தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஒரு அலையிலையா சொல்லிடுறீங்களா? எந்த சூழ்நிலை பாருங்கள், நம்மளுக்கு எப்போவுமே அடிக்கடி சிக்காகும் அடிப்பாடும், ஆனால் வந்து நின்றுடுவோம் சபையில் வந்து. அது யார் கொடுத்த பலன்? நம்மளுக்குள்ளே இருக்கிற பலன் கிடையாது, நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆவியான ஒரு பலன் தான் அது இல்லையா? அது சொல்கிறவங்க மாத்திரம் அல்லையா சொல்லுங்க, ஆண்டரை உயர்த்துங்க பார்ப்போம். அல்ல, அப்போ நம்மளோட பலன் இல்லை, கர்த்தருடைய பலனால நம்ம நிற்கிறோம். இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உலகம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடு கட்டடம் இருக்கும், நல்ல பெருசாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு எர்த்துக்கு கொலாப்ஸ் பண்ணி என்ன படம், அவ்வளோ பெரிய கட்டடம் நல்லா கட்டியிருப்பாங்க, அப்படி ஒன்றும் இல்லாமல் மண்ணாக போயிடும் இல்லையா? யார் இருந்தாலும் ஒரு நிமிஷம் தான். கர்த்தரை பிள்ளைங்க மாத்திரம் நம்மளை யார் தூஷணமாக பேசிட்டோம், நம்மகிட்ட காசு பணம் இல்லாமல் இருக்கட்டும், எது இருக்கட்டும், கையில் யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிற அந்த பலன் நம்மளுக்கு போதும். எத்தனை பேர் தூஷணமாக பேசுவாங்க? நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க, பின்னாடி என்ன பேசுவாங்க? பேக்கில் நம்மளை பற்றியே குறை சொல்லுவாங்க. யார் பேசுனா பேசின்னு போட்டோம், ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற யார்? கர்த்தர் இல்லையா? நம்ம தூஷணமாக பேசுனாங்க, இப்படி பேசுகிறாங்க சிஸ்டர், அப்படி பேசுகிறாங்க, பேசின்னு போட்டோம். ஆனால் உன்னை நிற்க வைக்கிறது யார்? கர்த்தர் இல்லையா? அப்போ அந்த ஒரு பாடல் பாட்டு நம்ம முதல்ல இதுக்கு போயிடலாம். புரியுதுங்களாமா? இது வந்து நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன், எப்படி ஆண்டர் நிற்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம செய்தி நேராக போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை பாடிட்டு நம்ம போவோம். பலவீன சோதனைகளை புடமிட்ட ஐயா, பொன்னாக மாற்றி விட்டுறே, புது இருதையை தந்து விட்டுறேலாம் இல்லையா? அக்கினியா நடத்தி வந்து அந்த பாடலை பாடிட்டு நம்ம போவோம். ஜபத்தோடு போங்க. எத்தனை பேர் எத்தனை சூழ்நிலை போயிருப்பீங்க, எத்தனை பேர் எந்த பலவீனத்தில் இருப்பீங்க, எத்தனை பாடுகள் மத்தியில் இருப்பீங்க, எத்தனை வலி வேதத்தில் வந்திருப்பீங்க, எத்தனை சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் கூட நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு நிற்க வைக்கிறது யார்? கர்த்தர் மாத்திரம் தான். ஸோ அந்த பாடலை நம்ம பாடிட்டு நம்ம போவோம். எத்தனை அக்கினி நம்ம மேலே வந்திருப்போம், எத்தனை சூழ்நிலை வந்திருப்போம். பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா, உன்னாக மாற்றிவிட்டே, புது இருதயம் தந்து விட்டே. பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா, உன்னாக மாற்றிவிட்டே, புது இருதயம் தந்து விட்டே. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீரோ. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்று இல்லையப்பா. ஏன் சேதம் இல்லை? கர்த்தர் நிற்க வைக்கிறார். தண்ணீரை கடந்து வந்தோம்,
நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை இமை பொழுதும் ஆமென். எந்த பாட்டில் பாடுறமே சும்மா பாடாதீங்க. எத்தனை சுச்சுவேஷன் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போயிருப்பீங்க. அதை நிற்க வச்சது யாரு? கர்த்தர் மாத்திரம் தான், இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட தேவன் நம்மளோட இருக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படாதீங்க, சரிங்களா? அங்கே நிற்க வைக்கிறது அவரால் மட்டும் தான் முடியும். பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். 2 பெண்கள் இருந்தாங்களாம். 2 பெண்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் இருந்தாங்களாம். ஒரு பெண்ணுக்கு மட்டும் தான் எல்லாரும் பார்ஷாலிட்டி கேட்பாங்க. ஒரு பிள்ளைக்கு வந்து தேவன், அது கர்த்தர் அறியாத பிள்ளைக்கு யார்? எல்லாரும் சப்போர்ட். கர்த்தர் அந்த பிள்ளைக்கு யாரும் சப்போர்ட்டு கிடையாது. ஸோ அந்த 2 பெண் பிள்ளைங்க இருக்கும்போது கர்த்தர் அறியாத பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்களாம்? நல்லா மில்க்கு கொடுத்துருவாங்க, பால். ஒரு காம்படிஷன் நடக்குது காலேஜில். அப்போது நல்ல ஒரு மில்கை கொடுத்து ஏதாச்சும் டிஷ் நீ செய்ய சொல்லுவாங்க. இந்த பிள்ளைக்கு தான் யாருக்கும் பிடிக்காது. அது எப்போவுமே ஜபம் ஆண்டரே பிடிச்சிட்டு இருக்குது. இதுக்கு எதனா கொடுப்போம், இது என்ன வின் பண்ணா பார்க்கலாம், அவங்க ஆண்டரை வந்து காப்பாற்றுறாரா பார்க்கலாம் சொல்லி கெட்டு போன பால் கொடுத்துருவாங்களாம். பழைய ஓல்டு பேக்கேஜ் பால் கொடுத்தா காசுனா எப்படி இருக்கும்? கெட்டு போகலாம், அதுக்கு கொடுத்துருவாங்களாம். சரி, இந்த பொண்ணு பேக்கெட்டை பார்க்குமா இதை டேட் பாராக இருக்குன்னு. அப்போ அவங்க இல்லை இப்போல்லாம் காம்படிஷன் ஆரம்பிச்சிச்சு, இப்போல்லாம் பால்லாம் வாங்கி கொடுக்க முடியாது, இருக்கிறத வச்சு ஏதாச்சும் பண்ணுன்னு. ஏன்னா அவளை வந்து என்ன பண்ணோம்? தோக்க வைக்கிறது அவங்க நோக்கம், இல்லையா? அவங்க என்ன பண்ண, அந்த வேர்ல்டியாருக்கு அந்த பொண்ணு பண்ணிச்சா நல்ல அழகான ஒரு பாயசம் செஞ்சு ஜட்ஜ் முன்னாடி போய் வச்சிருச்சான். அப்போ ஜட்ஜ் கண்டுபிடிச்சிட்டாரு, இந்த மில்கில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த பொண்ணு என்ன பண்ண, ஜோம் பண்ணலாம், ஒரே ஒரு ப்ரே பண்ணிட்டு அந்த மில்கை காசுன்னு கெட்டு போயிடுச்சு தான். கெட்டு போயிடுச்சு. திருந்த பால் என்ன பண்ணுவாங்க? அதை எடுத்துகிட்டு வேஸ்ட் பண்ணாமல் சக்கரை போட்டு பால் கோவாவை செஞ்சுட்டா, இல்லையா? ஸோ அது கர்த்தர் கொடுத்த ஞானம். யார் வின் பண்ணுறது கஷ்டியா? பால்கோவா தான் டேஸ்ட்டாக இருந்தது, இல்லையா? ஸோ அதனால் எந்த சூழ்நிலையும் யார் நம்மளை தூசணமாக நினச்சி நம்மளை கீழே தள்ளணும்னு நினச்சாலும் கர்த்தர் நிற்க வச்சுருவார். அதுக்கு தான் எக்ஸாம்பிள், இல்லையா? நம்மளை எப்படின்னா போடலாம், இப்படி பண்ணலாம், இப்படி செய்யலாம், இந்த அம்மா தான், இவங்க தான், அப்படி தான், இப்படி சொன்னாலும் யார் நிற்க வைப்பா? கர்த்தர் நிற்க வைப்பார். இப்போ என்ன சோர்ந்து போவீங்க? அப்போ கெட்டு போனால் பாலை கூட என்ன பண்ணலாம்? ஸ்வீட்டாக மாற்றலாம். ஸோ நீங்கள் கெட்டு போய் ஏதோ ஒரு சூழ்நிலை இருந்தாலும் எப்படி ஆகிடுவீங்க? கர்த்தர் பிள்ளைங்க ஸ்வீட்டாக மாறிடுவீங்க, இல்லையா? நம்மளை யாருன்னா பேசினாலும் கவலைப்படாதீங்க. ஒரு நாள் அதுக்கு அங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துவார், சரிங்களாம்மா? இப்போ முதலாவது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கர்த்தர் பிள்ளைங்களுக்கு நம்மால் அல்ல அவரால் நிற்க முடியும், இல்லையா? காட்ஸ் பீப்புள் ஸ்டாண்ட் நாட் பை பவர் பட் பை காட், இல்லையா? யாரால? காடால தான் நிற்க முடியும். நம்மளால அவரால் நிற்க வைக்க முடியும். சகரியா சாப்டர்ல, சகரியால 4:6 வாசிங்க. செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். யாரால ஆகும்? சேனைகளின் கர்த்தரே சொல்றாரு. பராக்கிரமத்தினால அல்ல, என்னோட ஆவினாலே ஆகும் என்று யாருமா சொல்றா? சேனைகளின் கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ நம்மளால முடியாது, யாரால முடியும்? கர்த்தரால முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையும் ஒரு நிற்குது, ரோடு அப்படி நிற்குதுண்ணா மலை மேலே, இன்னும் அந்த பிள்ளை தைரியமாக நிற்குது அப்படின்னு நம்ம சொல்லும் போது யார் கரத்தை பிடிச்சிருக்கோம்? அவங்க அப்பாவோட கரத்தை பிடிச்சிருக்கோம், அதை தான் தைரியமாக நிற்க முடியும். இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ நல்லா தைரியம் நிற்குதா, அதுக்கு யார் ஹோல்டு பண்ணியிருக்கோம்? குட்டி குழந்தை அப்பாவை. இப்போ நம்மளுக்கு யார் ஹோல்டு பண்ண முடியும்? கர்த்தரா ஏசப்பா தான் நம்மளுக்கு அப்பா. நம்ம நிற்கிறோம், இவ்வளோ அடி வந்தாலும் இவ்வளோ பிரச்சனை வந்து நிற்கிறாங்களே, எதனால? கர்த்தரோட கரை நம்ம பிடிச்சதுனால தான், இல்லையா? கர்த்தரோட பிள்ளைங்களுக்கு நிற்க வைக்க பலன் அவர் தருவார். தருவாரா தரமாட்டாரா? கண்டிப்பாக தருவார், இல்லையா? இப்போ பாருங்க, வேதத்தை பார்த்தீங்கன்னா கோலியாத் வந்து நல்ல ஒரு போர் வீரர். சிறு வயதுலேயே என்ன பண்ண, தேர்ச்சி பெற்று அவனுக்கு இருக்கிற வெப்பன்ஸ் ஆகட்டும், அவனுக்கு இருக்கிற சைஸு ஹைட் எல்லாம் வந்து பர்ஃபெக்ட். போருக்கு அவன் வந்து தகுதி உள்ள மனுஷன், இல்லையா? அப்படி ஆனால் கோலியாத் அப்படி இருக்கான். தாவீது அப்படி இருந்தாரா? குள்ளமாக, ஹைட் இல்லை, பொருள் இல்லை, எதுவுமே அவர்கிட்ட எதுவுமே எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, ஒன்லி கர்த்தரோட பலன் மட்டும் தான் கையில் இருந்துச்சு, இல்லையா? அப்போ எல்லாரும் நம்ம சொல்லி, சிஸ்டர் அவங்ககிட்ட இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், எதுவுமே இல்லைன்னா பரவாயில்ல, கர்த்தரோட பலன் நம்மளோட இருந்தால் போதும், கர்த்தர் நம்மளோட இருந்தால் போதும், இல்லையா? கோலியாத்தை போல அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்கட்டும், ஆனால் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருக்கட்டும், நம்ம தாவீதை போல இருப்போம், இல்லையா? இருப்பீங்களா? நமக்கு தாவீதை போல இருந்தாலும் ஜெயத்தை கொடுக்குறவர் யாரு? கர்த்தர் தான். நம்ம அந்த கதை கேட்டப்போ நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் ஜெயத்தை கொடுக்குற யாரு? தேவன், இல்லையா? ஸோ நம்மகிட்ட இல்லை அது இல்லைன்னு சொல்லாதீங்க. இப்போ நாங்கள் ஆரம்பத்தை ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ பாஸ்டர் வந்து சால்வேஷ் டிவி ஆரம்பிக்க போகிறாரு. ஆரம்பிக்கும் போது இப்போ ஒரு டிவி ஆரம்பிக்க போகிறோன்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவை, நிறையானா ஒன்றுமே கிடையாது. என்னென்ன தரிசனம் கொடுக்கும்போது என்ன இருக்குது கையில்? ஒன்றுமே இல்லை. லேப்டாப்பும் அவங்க அண்ணன் கொடுத்த லேப்டாப்பு,
காரு ஊழியத்துக்கு பார்த்தவங்க அம்மா காரு எதுவுமே இல்லை, ஹேண்டிகேம் குட்டி தான் இல்லையா, அது கூட அவங்க வீட்டில் கொடுத்து தான், இவரது சொந்தமாக ஒன்றும் கூட கிடையாது இல்லையா. அப்படி இருந்த சூழ்நிலை கர்த்தர் ஆசை வச்சாரு, ஆள் பலன் கிடையாது, இந்த மினிஸ்ட்ரியை தெரியுமா ஒத்துரையும் தெரியாது, ஒத்துரையும் ஹெல்ப் பண்ண மாட்டான், ஊழியக்கார தெரியுமா ஒன்றுமே தெரியாது, சொந்தத்திலே ஊழியக்காரர் இருந்தாலும் யாரும் ஹெல்ப்பும் கிடையாது இல்லையா. யாருமே முன்னுக்கு வந்து யாருமே செய்ய மாட்டாங்க இல்லையா. நம்ம யாருமே குறை சொல்ல விரும்பல, சொல்கிறேன். ஊழியத்தில் நாங்கள் நிற்கும் போது ஒன்றுமே இல்லாமல், சப்போர்ட் இல்லாமல், பணபலம் இல்லை, ஒரு ஆள் சப்போர்ட் இல்லை, எதுவுமே இல்லாமல் தான் ஊழியத்தில் கால் வச்சோம். இவங்க எல்லாம் நினச்சாங்க இவர் சும்மா ஆரம்பிக்கிறாங்க, ஊழியத்தை பற்றி தெரில, கஷ்டம் அப்படின்னு நினச்சி இவங்க ஓடிடுவாங்க, இதோட ஊழியத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, அப்படியே சும்மா ஆரம்பித்து என்ன பண்ணிடுவாங்க, இவங்க போயிடுவாங்கன்னு நினச்சாங்க. நான் ஒரு நாள் ஆண்ட விளைவிக்கல, நான் கரத்தை பிடிச்சது அவர் நிற்க வச்சார் இல்லையா. ஸோ அதனால நம்ம கிட்ட சொல்லலாம், ஒன்றுமே இல்லை சிஸ்டர், என் பிள்ளைகளுக்கு ஒன்றும் நான் சேர்த்து வைக்கல, எதுவும் இல்லை, ஆனால் நிற்க வைப்பார். யாரால? கரத்தை நீங்கள் பிடிங்களேன், யார் என்ன சொல்லட்டும், ஃபைனல் டிசிஷன் தான் மெயின் இல்லையா. இப்போ அற்பமாக இருக்கலாம், முடிவு நம்ம எப்படி முடிக்கிறோம் அதான் முக்கியம் இல்லையா. ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அப்படி விசுவாசிங்க ஆண்டவரே. இப்போ நாங்கள் அற்பமாக நின்னலாம், எல்லாரும் உங்கள் வாழ்க்கையிலே சொல்லலாம், உங்களை பார்த்தா எல்லாரும் சொல்லலாம், இல்லை என்ன பார்த்து சொல்லலாம், என்னடா அற்பமாக இருக்குது, இப்போ சர்ச்சுன்றாங்களே, இன்னும் கட்டலையே, எல்லாம் அற்பமாக பேசுகிறவங்க, ஆனால் முடிவு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா. சம்பூர்ணமாக ஆண்டவரை வெட்கப்படுத்த ஒரு நாளும் விடவே மாட்டா. வெட்கப்படுத்த விடுவார் நம்ம தேவன்? நிற்க மாட்டா, நிற்க வைப்பார். சொல்லுங்க, பக்கத்தை பார்த்து உங்களை ஆண்டவர் நிற்க வைப்பார் சிஸ்டர். நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. எப்போ நிற்க வைப்பார்? உன்னோடு தேவன் இருந்தால் தான் நிற்க வைப்பார். நீ ஐடென்டிஃபை பண்ணணும், எனக்குள்ள தேவன் இருக்கிறாரா, தேவன் இருந்தால் மாத்திரம் மட்டும் தான் நிற்க வைப்பார், இல்லை சும்மா எல்லாரும் நிற்க வைக்க மாட்டார். ஸோ அப்போ எனக்குள்ள தேவன் இருக்கிறார், நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? முதலாவது அடையாளம் என்னன்னா, நம்ம தேவன் நம்மளோட இருக்கிறாரு அப்படின்னா, சரி பார்த்தீங்கன்னா முதல்ல அடையாளம், கர்த்தர் வார்த்தை கொண்டு பேசுவார். வசனம் உன்னுக்குள்ள இருதயத்தில் இருந்தால் வச்சுக்கேன், நீ எதை மேற்கொள்ளலாம் இல்லையா. இந்த வசனம் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், எபிரேயர் சாப்டர்ல 13:5 வாசிங்கம்மா. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கடைசியில் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அப்பனா நம்ம ஏசப்பா இந்த சூழ்நிலை நிற்கிறோம், உடனே வசனம் வரும் நம்ம ஃபிளாஷ் ஆகும் மைண்டில். இல்லை இப்போ நான் உன்னை விட்டு விலகுவதில்லை சொன்னீங்களே, நான் கைவிடுவதில்லை சொன்னீங்களே அப்படின்னு அந்த வசனம் நம்மளோட பேசும்போது அப்போ ஐடென்டிஃபை பண்ணிங்க கர்த்தரோட பேசுகிறார். அதுதான் முதல் அடையாளம். முதல் அடையாளம் என்னது? வசனம் கொண்டு ஆண்டவர் பேசுவார். எது முதல் அடையாளம்? வசனம் இல்லாமல் ஆண்டவர் உங்களோட இடைப்படவே மாட்டார். அப்போ உங்களுக்கு கூட ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். இப்போது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்க, முதல்ல எனக்கு எதனா பிரச்சனை தான் ஒரு வசனம் வந்துடும் சிஸ்டர் மைண்டில், அப்போது ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் இல்லையா. ரெண்டாவது அடையாளம் என்னென்னா, நம்ம எந்த ஒரு பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியாது. எந்த ஒரு பாவம் நம்ம செய்யும் போதும் சிம்பிளாக நம்ம ஏதாச்சும் பார்க்குறோம், சிம்பிளாக தப்பாக யாராவது பேசுகிறோன்னா அது உணர்த்தும், இதயத்தில் குத்தப்படும் நம்மளுக்கு, இது தவறு, நீ பேசக்கூடாதுன்னு. அந்த பாவம் உணர்த்தும் போது அப்போ ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாரு சொல்லிட்டு நீ உணர முடியுதா, கண்டிப்பாக ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். நீ உணரவே இல்லைன்னா ஆவியானவர் கூட இல்லை. மேலே நீ தப்பு செஞ்சுட்டே இருந்தனா அந்த உணர்வு இல்லாத யாரா இருக்கட்டும் கர்த்தர் அவங்களோட இருக்க மாட்டார். அந்த உணர்வு என்ன பண்ணும்? குத்தப்படும், ஃபீல் ஆகும். நம்மளுக்கு ஃபீல் ஆகியிருக்கா? குத்தப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது தப்பு செய்யும் போது, யாரா பற்றி குறை சொல்லும் போதும், யாரா பற்றி தப்பு செய்யும் போதும், இல்லை ஏதாவது தப்பு இருக்கட்டும், அப்போ இருக்கும் போது உங்கள் மனசில் என்ன ஆகும்? ஒரு குத்தல் உண்டாகுமா இருக்காதா? ஒரு ஃபீல் ஆகுமா? ஃபீல் ஆகிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா ஆண்டர்கிட்ட? கண்டிப்பாக ஆண்டர் உங்களோட இடைப்படாதுன்னு அர்த்தம். ரெண்டாவது. மூணாவது, நமக்குள்ள ஆண்டர் இருக்கிறார் அப்படின்னா என்னன்னா, என்ன பிரச்சனை வரட்டோங்க, நம்ம அதுலேருந்து எஸ்கேப் ஆக மாட்டோம் சரியா. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இப்போ நம்ம பாடணும், என்ன பாட்டு பாடணும்? அக்கினியில் நடந்த போதும் ஆனாலும் அங்கே சோர்ந்து ஒன்றுமே எனக்கு அணங்காது அப்படின்னு நம்ம பாட்டு பாடுறோம். சாஷா மேஷா காபேத்த நிற்கும் போல நம்ம பாடுறோம். அந்தமாரி சுச்சுவேஷன் தான். நீ ஓடி போயிடுவா இருப்பியா? இருக்கணும். அதனால தான் ஆண்டரும் அந்த பாடலாம் பாடுறது மாத்திரம் இருக்கக்கூடாது, சேலம் இருக்கணும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஆண்டருக்காக நிற்பேன் அது சொல்லும். கண்டிப்பாக அந்த இடத்துல உனக்கு நிற்க வைப்பார், அது பலன் தருவார், அதுலேருந்து காப்பாற்றும் விடுதலை தருவார் இல்லையா. அப்போ தேவன் உன்னோடு இருந்தா இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கணும் இல்லையா. முதலாவது என்ன சொன்னேன்னு? கர்த்தருடைய வார்த்தை. ரெண்டாவது அவரோட வசனம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்னது? பாவத்தை மேற்கொள்ளலாம் அந்த உணர்வு. மூணாவது என்ன சொன்ன? எந்த பிரச்சனை பார்த்து பயந்து ஓடக்கூடாது. ஓடுவீங்களா? அந்த சாங்கை நம்ம பாடுறது மாத்திரம் இல்லை, அதன் படி நம்ம இருக்கணும். இருப்பீங்களாமா?
கண்டிப்பா. இப்ப 4வது எதை பத்தி 5 சொல்றேன். அந்த 5ல நம்மள்ட்ட எது குறையா இருக்கோ அதை நீங்க தான் அதை பார்த்துக்கணும் இல்லையா? 4வது எந்த விதத்துல கர்த்தர் நம்ம தேவன் வந்து நம்மளோட பேசுவார். எந்த விதத்துலனா இப்போ வசனத்துல பேசுவாரு. இப்போ வந்து ப்ரீச் பண்ற மூலமா உங்களோட இடைப்படுவாரு. இப்போ வந்து பாஸ்ட் மூலமா இடைப்படாரு. ஏதோ வசனம் வாசிக்கும் போது பாட்டு பாடும் போது உங்க இடைப்படுவாரு. அதுதான் அந்த டாக் வரும். கர்த்தர் இது கர்த்தர் எனக்கு தான் பேசுறாரு அப்படி உணரப்பட்ட பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் உன்னோடு இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ வசனம் யோவான் அதிகாரம் ஜான் சாப்டர் 10:27 வாசிங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஆமென். மை ஷெப்பர்ட் ஹியர் மை வாய்ஸ். அப்படின்னா என் ஆடுகள்னா அவரோட பிள்ளைங்கள் அவர் சத்தத்தை கேட்க ஆரம்பம். என் ஆடுகள் என் சத்தத்தை செவி குடிக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அப்ப யார் அறிந்திருக்கிறாருன்னா அவரோட பிள்ளைங்கள், அவர் சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க மாத்திரம் தான். நீ என்ன சப்பா நீங்க சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க கூட ஆண்டவர் இருக்க மாட்டாரு. புரியுதா? செவி கொடுக்குற அந்த வசனம் அழகா சொல்லுது பாரு. என் ஆடுகளின் சத்தத்தை செவி கொடுக்கிறேன், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அப்போ மை ஷெப்பர்ட் ஹியர் மை வாய்ஸ். யார் வாய்ஸ்? ஆண்டோட சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்களுக்கு மாத்திரம் தான் ஆண்டவர் கூட இருப்பார். நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது அப்படி இருந்தீங்கன்னா ஆண்டவர் உன் கூட இருக்கவே மாட்டார். என்னதான் நீ பாஸ்டிங் போடு, என்னதான் ஜபத்துக்கு வா, என்னதான் கலந்துக்கூட, ஒரு நிமிஷம் ஆண்டவர் உன்னோட இடையப்படவே மாட்டார் இல்லைங்களா? செவி கொடுக்குறவங்க அலையே சொல்லுங்க பார்ப்போம். அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்குற ஆடுகளா நான் இருப்பேன் இல்லையா? அப்போ நம்ம இருக்கணும். 5வது என்னதுன்னா விசுவாசத்துல இருக்கணும். விசுவாசத்துல நம்ம வந்து இருக்கணும். அப்போ ஒரு அடையாளம் வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 37:24 வாசிங்க. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். யார் தாங்க முடியும்? ஒருத்தரும் நம்ம தாங்க முடியும். கர்த்தரை மாத்திரம் தான் தாங்க முடியும். நிற்க வைக்கிறதுக்கு முடியறதுக்குன்னா அவரால் மாத்திரம் தான் முடியும். அந்த விசுவாசம், நான் எப்போ விழலான்னு காத்து கொண்டு இருக்கிறாங்க சிஸ்டர். எப்போ கீழே விழலாம், என்னை எப்படி அசிங்கப்படுத்தலாம், எப்படி பண்ணலாம், அந்த கோலியாத்து போல என்னை விழுந்து கொன்று போடலான்னு சொல்லிட்டு காத்திருக்கிறேன். சுற்று சூழ்நிலை மத்தியில நிற்க இருக்க தேவனால மாத்திரம் தான் முடியும். இல்லை எத்தனை பேர் உங்க மேல போறாம, எத்தனை பேர் உங்க பிள்ளைங்க மேல போறாம, எத்தனை பேர் குடும்பத்தை பார்த்து இவங்க இப்படி இருந்தாங்களா இப்படி ஆயிட்டாங்களா, இப்படிதான் சின்னதா ஒரு பைக் வேணா கூட போறாம தாங்க, சின்னதா நல்ல ஒரு புடவை கட்டினாலும் ஒரு பொறாம தான், நல்லா ஒரு சிரிச்சு பேச நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டானா போச்சு, நல்லா இருக்காங்களே, நல்ல பாட்டு சத்தமா அவங்க வீட்டுல கேக்குதே அப்படியோடு சத்துரு நம்ம சுத்தி இருக்கதான் செய்யுது. என்னார துதி, என்னார பாட்டு, எப்போ அவங்க அழுற சத்தம் கேக்குது, எப்போ அவங்க வந்து புலம்பலாம், அவங்ககிட்ட நம்ம பேசலாம் அப்படின்னு காத்து கொள்ற மக்களும் நம்ம பின்னாடி முன்னாடி எல்லா பக்கமும் சூழ்நிலையும் சூழ்ந்திருக்காங்க. அது மத்தியிலும் நிற்கிற தேவன் நம்ம தேவன். ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். சரி, அந்த ஒரு பாட்டு பாடலாமா? அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமை இல்லையா, அந்த பாட்டு நம்ம பாடலாம். எல்லாம் ஜபத்துல பாடுங்க. உங்க சூழ்நிலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா, அந்த மத்தியில நம்ம இருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் எதிரிகள், யாருக்கும் பொறாம படல. என்னை பார்த்து யாரும் பொறாம வாழ மாட்டாங்க, யாரும் இப்படி பேச மாட்டாங்க, யாராவது சொல்றது இருக்கீங்களா, எல்லாருக்கும் ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது. ஸோ அவங்க மத்தியில் நம்ம இருக்கிறோன்னா நம்மளால கிடையாது, கர்த்தரால தான் இல்லையா. அந்த பாடலை பாட்டு நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போவோம். வாழாக்காமல் என்னை தலையாக்குவே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே, வாழாக்காமல் என்னை தலையாக்குவே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே. ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, சத்துரு போராட்டம் முடிஞ்சு போகும். ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. பாடுங்க. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரை மெல்ல 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 மெல்ல. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரை மெல்ல 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 மெல்ல. ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க ஆண்டருக்கு. ஆமென். இனி நீங்க சொந்து போவீங்களா? நமக்குள்ள இருக்கிறவர் தேவன். யார் சூழ்நிலை நம்மளை சுற்றி யாரோ
பொறாமப்படட்டும், எரிச்சல் ஆகட்டும், அது அவங்களோட பாடு. நம்மளை உயர்த்தி வைக்கிற தேவன் நம்ம தேவன் இல்லையா? மேலே மேலே யார் உயர்த்துவா? கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்துவார் இல்லையா? ஸோ நம்ம இந்த 5 கேட்டகரி நம்ம இருக்கிறோமா ஒரு செக் பண்ணுங்க. இதில் ஏதாச்சும் ஒரு மைனஸில் இருக்குதுன்னா அதை நீங்கள் சீர்படுத்தணும் இல்லையா? ஒரே ஒரு கொஞ்சம் நீங்கள் சீர்படுத்தினா உங்களை பெஸ்ட் ஆர்டர் தூக்கிடுவார் மேலே இல்லையா? நம்ம அதை சீர்படுத்த மாட்டோம். ஒரே ஒரு கொஞ்சம் கஷ்டம், ஐயோ இத்தனை நாள் இப்படி இருந்துட்டேன், இப்படி மாற்ற கஷ்டமாக இருந்தால் கர்த்தர் உங்களை உயர்த்ததுக்காக தான் கேட்குறாரு இல்லையா? சரி, நீங்கள் நல்லா இருக்கணும் இல்லையா? அப்போது இந்த தடை நம்மளுக்கு தேவை கிடையாது. இதில் ஏதாவது நான் ட்ராபேக் இது 4 இருக்குது சிஸ்டர், 1 குறையா இருக்குன்னா அந்த ஒன்று தான் உனக்கு எல்லாம் பிளெஸ்ஸிங்க்கு தடையாக நிற்குது இல்லையா? அந்த ஒரு பிளெஸ்ஸிங்கு, அந்த ஒரு தடைக்கு இந்த பிளெஸ்ஸிங்கெல்லாம் நீ இழந்ததுக்கா முடியாதுல்ல, அது ஒன்றை விட்டுடுங்க. சரியா இருப்பீங்களா? கர்த்தர் உங்களை உயர்த்த காத்து கொண்டு இருக்கிறாரு, ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்தணும் இல்லையா? சரி, நீ பண்ணுவீங்களாமா? கண்டிப்பாக செய்யுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இப்போ 2வது என்ன பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்மளை எப்படி ஆடுனா, கீழே விழும்போது நம்மளே நிற்க வைக்கிறார். நம்ம கீழே விழுந்துருவோம், கீழே விழ போகும்போது அவர் தூக்கி நிற்க வைப்பார். பார்த்தீங்களா? காட் பீப்புள் ஸ்டாண்ட் ஈவன் வென் த அதர்ஸ் ட்ரை டு புஷ் டவுன். அப்போனா நம்மளை கீழே தடுத்துக்காக நான் புஷ் டவுன் சொல்ல, நம்ம யாரோ கீழே தள்ளுருவாங்க, கால் எட்டி விட்டுருவாங்க, கையை தள்ளி விட்டுருவாங்க, அந்த அர்த்தத்துக்கு நான் சொல்லலை. வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 37:24 வாசிங்க. அதே வசனம் தான், சேம் வாசிங்க. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஆமென். கர்த்தர் தன் கையினாலே தாங்குகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சுக்கோ இல்லை கல்யாணத்துக்கோ இல்லை எங்கேயோ போகிற வச்சுக்கோ, ஒரு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு போகும்போது யாருன்னா கேட்பாங்க, என்ன நீங்கள் இன்னைக்கு டல்லாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்டாங்கன்னா வச்சுக்கோ, என்ன ஆகும் நம்மளுக்கு? ஐயோ நல்லா தான் என்ன ஆச்சு, ஓ அதனால இப்படி இருக்கணும், அந்த கஷ்டத்தினால இப்படி இருக்கணும், இல்லை என்ன இவங்க பார்க்குறமே இப்படி இருக்கணும். உடனே நம்ம என்ன ஆகிடும்? விழுந்து போயிடுவோம் டக்குன்னு. நம்ம டல்லுன்னு சொன்னா ஆகிடும் நம்மளுக்கு. எங்கேருந்து தான் யோசனை நம்மளுக்கு வருமோ தெரியாது. இருக்கிற யோசனைலாம் நம்ம பிடிச்சி நம்ம மண்டைக்கு போட்டுப்போம். நம்ம டல்லாக இருக்கும், இன்னும் டல்லாக மாறிடும் இல்லையா? அப்படி அவங்க சும்மா நார்மலாக கேட்டிருப்பாங்க, எப்படி இருக்கீங்க, டல்லாக இருக்கீங்களா, அப்படி ஏன் டல்லாக இருக்கீங்க. நம்ம செம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டர், நம்ம சூப்பராக எழுதி நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் பால் அப்படியே உள்ளே தள்ளிடுவோம் நம்மளே. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. இப்போ யாரும் டல்லாக்குறேன்னா சொல்ல போகிறீங்க, மண்டிலே போட்டுக்கூடாது சரிங்களா? சரியா? அவங்க கேட்பாங்க, நம்ம இப்படி நல்லா ஏதோ ஒரு பிரைட்டாக ட்ரெஸ் போடாமல் லைட்டாக ட்ரெஸ் போட்டிருப்போம், அது அவங்களுக்கு டல்லாக தெரிஞ்சிருக்கும். கேட்குறோம், நான் தப்பு சொல்ல, நம்ம எடுத்துக்கக்கூடாது சொல்கிறேன் மைண்டில் இல்லையா? எடுத்துப்பீங்களா? டல்லாக சொன்னால் டல்லாக ஆகிடுவீங்களாமா? இது இருக்குமா, இல்லை அது இருக்குமா, அப்படி சொல்லியிருப்பான். நான் நான் அப்படி இருந்தேனே, நான் என் பசங்களை திட்டினேனே, இல்லை கண்ணர் கூட சண்டை போட்டேனே, அதனால என் மூஞ்சி டல்லாக இருக்குதான் அப்படின்னு ஒன்றுமே இருக்காதாங்க. நீயே கற்பனை கட்டிடுவேன், அப்படி கட்டக்கூடாது சரிங்களா? இப்போ சீமே தாவீதை எப்படியெல்லாம் பேசுனான் வார்த்தை கொண்டு, அவன் கண்டுக்கவே இல்லை, போயிட்டே இருந்தார். அதே போல் தான், நீ யார் எதுனா சொன்னாலும் எதுவுமே கண்டுக்காதீங்கன்னு சொல்கிறேன், புரியுதுங்களா? கர்த்தர் உங்களோடு இருந்தா நிற்க வைப்பாரு. சாத்தான் எப்பவுமே நம்மளை என்ன பண்ணுவான், கீழே வார்த்தை மூலமாக நம்மளை என்ன பண்ணுவான், கீழே தள்ள வைப்பான். கண்டிப்பாக அவனுக்கு அதானே வேலை, வேற என்ன வேலை இல்லையா? ஸோ அப்போ அந்த கீழே விழா பண்ண முடியுமா, அவனால் முடிய வைக்க முடியுமா? அது உங்கள் கையில் தான் இருக்குது. சாத்தானை தூக்கி நம்ம வச்சுக்கிட்டா நம்ம கீழே விழுந்துருவோம். கர்த்தரை நம்ம கையில் பிடிச்சா நம்ம கீழே விழ மாட்டோம். அதுதான் ஒரு ஆன்சர் இல்லையா? நம்ம கர்த்தரை கையில் பிடிக்கலாமா, இல்லை சாத்தானை வச்சுக்கலாமா கையில்? கர்த்தரை இல்லையா? கர்த்தரை பிடிக்கிற பிள்ளைங்களை ஒரு நாள் ஆண்டர் கீழே விட பண்ண மாட்டா. கர்த்தர் நிற்க வைப்பார். நிற்க வைப்பாரா? நிற்க வைப்பார் சொல்லுங்களா, ஒரு அலையிலையா சொல்லும் பார்ப்போம். கண்டிப்பாக ஆண்டர் நிற்க வைப்பாருங்க. நம்ம எந்த சூழ்நிலை இருக்கட்டுமே, எந்த பிரச்சனை இருக்கட்டுமே, எந்த சுச்சுவேஷனை தாங்க முடியும், யாருக்கும் என்னோட கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம எல்லாம் போயிருப்போம். அந்த சூழ்நிலையை நிற்க வச்சது யாரு? கர்த்தர் மாத்திரம். என்னைக்குமே நம்ம அந்த டிப்ரெஷனில் போய் ஏதோ யோசிச்சு நம்மனா இப்போ எதனா ஆயிருக்கும் நம்மளுக்கு. அந்த இடத்துல என் பிள்ளை எனக்கு வேணும், ஒன்லி ஃபார் சூசன் பீப்புள், தெரிந்து கொண்ட பீப்புளை யாரும் ஆண்டவர் நிற்க வைப்பார். யார் கீழே தந்தாலும் பரவாயில்ல, வி ஆர் சூசன் பீப்புள். அப்படி தானே? நம்ம தெரிந்து கொண்ட பாத்திரம் தான் நீங்களும் நானும் இங்கே இருக்கிறோம். இல்லாட்டி நம்ம எங்கேயோ உட்காந்துட்டு இருப்போம் இல்லையா? அப்போ நீ தெரிந்து கொண்ட பாத்திரமா இருந்தால் கீழே விட வார்த்தை மூலமாக நம்ம யாரும் நோக்கடிச்சு நம்ம எதனா சொன்னாலும் என்ன பண்ணக்கூடாது, காதுல வாங்காதீங்கன்னு சொல்றேன் சரியா? நிற்க வைக்க பலன் யார் தருவா? கர்த்தர். சொல்றவங்க அல்லையா சொல் பார்ப்போம். அல்லையாவா? சரி, அப்போ உண்மையா இருக்கணும். நம்ம இருக்கிறது அப்போ சோர்ந்து போக ஃபேஸை நான் பார்க்கக்கூடாது இல்லையா? இனி பெண்கள் கூட்டத்தில் எப்படி இருக்கணும், நீங்கள்லாம் பார்க்கும்போது என் பெண்கள்லாம் சூப்பர் அப்படி இப்படின்னு நான் பார்த்துட்டு சொல்லுவேன். எதனால சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு இருந்ததுலேயே இப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்களா, இல்லை நான் வந்த உமன்ஸ் ப்ரேயர்லேருந்து இப்படியே தான் இருக்கிறேன், ஒரு மாற்றமே எனக்குள்ளே இல்லை ஏன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கீங்களா? யாராவது பெண்கள் கூட்டத்தில் நான் நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கேன் சொல்கிறவங்க அல்லையா சொல் பார்ப்போம்.
எதனால சேஞ்ச் ஆனீங்க? என்னால கிடையாது. கர்த்தர் உங்களை மாற்றி கொண்டிருக்காரு. நான் ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? அப்போ கர்த்தர் வந்து இந்த பெண்கள் கூட, அதுக்கு தான் நான் சொல்றேன், பெண்கள் கூடத்துல வாங்க, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும். அதுக்கு தான் இங்க நின்று நான் ஜெபிச்சு வரேன். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு போகணும்னு சொல்லிட்டு தான். சரி, கண்டிப்பா அந்த ஆசீர்வாதத்தோட நீங்க போகணும் இல்லையா? என்னோட மன விருப்பம் அதுதான் இல்லையா? அதுக்கு தான் நீங்க சொல்றேன், சர்ச்சில் நீங்க வந்து 4 பேர்ட்ட சொல்லும்போது எனக்கு மட்டும் அது வேணும் அப்படின்னு நினைக்காதீங்க. மற்றவங்களுக்கு போகணும். அது டபுளா ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். நீ ஒரு பேரை கொடுத்தா உனக்கு டபுள் ப்ரொமோஷன் இல்லையா? ஸோ அப்போ நீ எத்தனை பேரை கூப்பிடுறப்பார் இல்லையா? அப்போ கூப்பிட்ட கூட என் பிள்ளை நீ எவ்வளோ பேரை அது ஊழியம் செய்துப்பார். எல்லாரையும் கூப்பிடுது. ஒன்லி சர்ச் மெம்பர்ஸை மட்டும் நான் சொல்ல, உங்கள் பக்கத்து வீட்டில் இந்து ரசிக்கப்படாதவங்கள ஆண்டர் வார்த்தை ஃபாஸ்டிங் பேர் நடக்கும். உமன்ஸ் பேர் மாத்திரம் சொல்ல, உமன்ஸ் பேர் நடக்குது, ஃபாஸ்டிங் பேர் நடக்குது, சண்டே சர்வீஸ் நடக்குது. இதெல்லாம் நம்ம யார் செய்யணும்? பெண்களாய் நம்ம தான். நல்லா உட்காந்து பேச சொன்னால் எவ்வளோ அழகாக பேசுவீங்க நீங்களாம். செம்ம டேலண்ட்டு. உங்களுக்கே தெரியும் உங்கள் டேலண்ட் நீங்கள் எப்படின்னு இல்லையா? ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற அவ்வளோ டேலண்ட்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்? தேவையெல்லாம் வார்த்தைக்கு யூஸ் பண்ணாமல் கர்த்தருடைய சேவைக்கு யூஸ் பண்ணுங்க. நீங்கள் டேலண்டட் உமன் எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ டேலண்ட் உமனா இல்லையா? அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ பேச சொல்லுங்களேன். யாருன்னா ஒருத்தர் ஸ்பீச் எப்படி அடிப்பாங்க பாருங்க. நம்மலாம் தோற்று போடுவோம், அது மாரி இருக்கும். ஆனால் கர்த்தர் பிள்ளைங்களை போய் கூப்பிடணுன்னா அதெல்லாம் முடியாது சிஸ்டர். நீங்கள் கட்டுக்கதை பேசுறீங்க, நல்லா பேசுவேன். நல்லா ஜூஸ் வாங்கி கொடுத்தா கூட குடிச்சிட்டு மூச்சு வாங்காமல் பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு ஆள் அதனை கூட்டிகிட்டு வரணும், அவங்கள வந்து ஆண்டவர் சொல்லி அவங்கள ஆசீர்வாதம் பெறணும், அதுக்கு யாருமே இடம் கொடுக்கறது கிடையாது. அப்படி தானே? அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் எதுக்கு நம்ம பெண்களாக படித்திருக்காருன்னா, நம்மளும் மார்த்தான் மரியாதை போல சுவிசேஷம் சொல்கிறவங்களா இருக்கணும் இல்லையா? அப்போது அந்த கர்த்தர் வார்த்தையை சொல்லி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கணும். கொடுப்பீங்களா? இல்லை அப்படிதான் இருப்பீங்களா? இல்லை, நீங்கள் இருக்கணும். இனி நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது. இனி எப்படி இருக்கணும்? ஒரு நல்ல சுவிசேஷம் சொல்கிற பெண்களாக இவங்களை பார்த்தாலே பயந்து ஓடணும். ஐயோ இந்த அம்மா வந்துச்சு, ஐயோ ஆண்டரை பார்த்து பேசப்போது, அப்படி அந்த அளவுக்கு பயம் பூத்தணும் நீங்கள் உங்களை பார்த்தாலே இல்லையா? அந்த அளவுக்கு கொண்டு போகிற டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்குன்னு நான் சொல்கிறேன் இல்லையா? யூஸ் பண்ணுறது இல்லை. நம்ம வேறு கண்டதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு கர்த்தர் வார்த்தைக்கு நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது இல்லையா? அதை யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உன் பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இருக்குமா இருக்காதா? நம்ம வீண் கதை பேசல, கத்திர வார்த்தை தானே பேசுகிறோம். வீண் கதை நீ என்ன பேச மாட்டேன் சிஸ்டர். பக்கத்தில் வந்து சொல்லுங்க பார்ப்போம். வீண் கதை, கண்ட கதை, ஃபோனில் அரட்டை அடிக்கிறது, பேசுறது, பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து மிச்சரை சாப்பிட்டுன்னு உட்காந்து அரட்டை அடிக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. பக்கத்து வீட்டிலலாம் போகாத போய் ரொம்ப டிசிப்ளின் பண்ணி எல்லாரும் போக மாட்டீங்களோ? சரி, அரட்டை அடிக்க மாட்டீங்களா? சரி, அதான் நான் சொல்லிட்டேனே ஃபஸ்ட்டே, என்னோட உமன்ஸ் ஸ்ப்ரே வரவங்க சூப்பர் அப்படின்னு. மற்றவங்க நம்ம இல்லை. சரிங்களா? சரி, இப்போ பாடலை பாடிடலாமா? 2வது நம்ம என்ன சொன்னோம்? கர்த்தர் நம்மளை கீழே விழும்போது நிலைத்து நிற்பார் இல்லையா? நம்மளா நிற்க முடியாது, அவர் நிறுத்த வைப்பார். அந்த பாடல் பாடலாம். சிங்க கெபியோ விழுந்தால் நான் அவர் என்னோடு அமர்ந்திருப்பார். அந்த பாடல் நம்ம பாடிடலாம் வாங்க. எதிரிகள் என்னை சூழ்ந்து வந்தாலும் அந்த வரிகளும் இதுவும் பாடிடலாம். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவேன். ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவேன். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ ஆமென். எந்த சூழ்நிலையும் விழுந்து போகக்கூடாது இல்லையா? எதிரிகள் சுற்றி இருப்பாங்க, கர்த்தர் உங்களை காப்பார் இல்லையா? சொல்றவங்க இல்லையா? சொல்லுங்க ஆமென். 3வது என்ன பார்க்கலாம்? நம் பலவீனமாக இருக்கும்போது நம்மை நிற்க வைக்க. நம்ம வந்து எல்லா டைமும் சூப்பராக நம்ம இருப்போமா? இருக்க மாட்டோம். நம்மளுக்கு ஒரு பலவீனம் வரும். அந்த டைமில் நிற்க வைக்கிறது அவரால் மட்டும் தான் முடியும் இல்லையா? காட் மேக்ஸ் ஹிஸ் பீப்புள் ஸ்டாண்ட் ஈவன் வென் தே ஆர்
வீக். நம்ம வீக்காக இருக்கிற சூழ்நிலையில கூட யார் நிற்க வைக்க முடியும்? கர்த்தர் தான் நிற்க வைக்க முடியும். இப்போ சபைக்கு வந்து எத்தனை பேர் சிக்கா இருக்கீங்க? எத்தனை பேர் பலவீனத்தோட வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது யார் உங்களை நிற்க வச்சாரு? யார் இப்போ உட்கார வச்சது? கர்த்தர் இல்லையா? மாத்திரையோ மருந்தோ எதெல்லாம் கிடையாது. ஒரு சத்துமா கஞ்சோ ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாமே பலன் கொடுக்குற தேவன் நம்மளோட இருக்கிறனால தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இங்கே நிற்க வைக்க முடியும் இல்லையா? எந்த நியூட்ரிஷனும் நம்மளுக்கு ஒன்றுமே ஆகாது. பட் ஆண்டோட நியூட்ரிஷனான கரம் நம்மள மேலே இருந்தால் மாத்திரம்தான் இல்லையா? ஸோ அப்போ நம்ம நிற்க, அவரோட கிரேஸ் சஃபிஷியன்ட் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லுங்க. என்னோட அவர் கிருபை எனக்கு போதும்ப்பா அப்படின்னு சொல்ல, உங்க கிருபை எனக்கு போதும்ப்பா இல்லையா? வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12:9 வாசிங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆமே. எதை நான் சொல்லணும், பலவீன டைம்ல இந்த வசனத்தை வாசிங்க. உனக்கு கிருபை போதும் சுபமா, என்ன பலவீனத்தில் உம்முடைய பலன் எனக்கு போதும் அப்படி நீங்க சொல்ல 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 உங்க பூர்ணமா அந்த பலன் வீல என்ன பண்ணோம்? பூர்ணமா நம்ம விட்டு விளங்கி போயிடும் இல்லையா? நம்ம நிற்கிறதுக்கு பலனும் அவர் மாத்திரை தாங்க. எத்தனை பேர் சொல்லுங்க, சர்ச்சுக்கு நாங்கள் வரும்போது சிக்கா வந்தோம், ஆனால் வெளியே போகும்போது எத்தனை பேர் சொல்லுவாங்க, பலத்தோடு போனோம் சிஸ்டர். எத்தனை பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்போ என்ன அந்த பலன் எங்கே இருக்குது? சபைக்குள்ள ஆண்டர் நம்ம கையில் பிடிச்சதுனால தான் அந்த பலன் அவ்வளோ நிற்க வைக்குது இல்லையா? அதாவது ஆலயத்தில் வந்தாலும் ஒரு ஆசீர்வாதங்க. நான் நிச்சயமாக சொல்ல முடியும், நான் எத்தனை பலன சூழ்நிலை வந்தா இருக்கும், வெளியே போகும்போது அந்த பலனை என்னை விட்டு போயிடும். ஏன்னா அந்த ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொண்டு போயிடுவோம் நம்ம இல்லையா? உள்ளே வரும்போது அந்த அபிஷேகம் அனல் எல்லாம் நம்மளை பற்றி கொள்ளிடும் இல்லையா? உள்ள நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம சிக்னஸ் சோர்னஸ் பார்த்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், அது இன்னும் நம்மளை முடியாத பட்சத்துக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு முடியும், என்னால் எழுந்து போய் உட்கார முடியும்னா வந்து உட்காந்துருங்க. சாத்தான் தோற்றுப்படம் ஜெயத்தெடுக்கிற கர்த்தர் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், சபைக்கு ஓடி வாங்கன்னு சொல்கிறது. சரிங்களாம்மா? நம்ம இமோஷனலாக வீக் ஆகிடுவோம். நிற்க வைக்கிறது யாரு? கர்த்தர். 2வது நம்ம பலவீனம் தான், ஆனாலும் நிற்க வைக்கிறது யாரு? கர்த்தர். யாருன்னா ஏதாச்சும் வார்த்தை சொன்னால் டக்குன்னு நம்ம டவுன் ஆகிடுவோம் இல்லையா? அப்போது நிற்க வைக்கிறது யாரு? கர்த்தர் தான். ஸோ எதிர்பார்க்காத சுச்சுவேஷன் நம்ம குடும்பத்துலேயோ நம்ம ஏதாச்சும் நடக்கும், அந்த டைமில் நம்ம நிற்க வைக்கிறது யாரு? கர்த்தர் இல்லையா? இந்த டைமில் நம்மளை அவரை பற்றிக்கொள்ளுங்க, அவரை கையை பற்றிக்கொள்ளுங்களேன், அவர் நம்மளை நிற்க வச்சிருவார். எலியா வந்து தீர்க்கதரிசி, அவ்வளோ வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. அவர் ஒரு சூழ்நிலையில் சோர்ந்து போனார், நிற்க வச்சது யாரு? தேவன். அப்போ அப்படிப்பட்ட வல்லமில்லவங்க சோர்ந்து போயிடுறாங்க இல்லையா? அப்போ அந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம்? சோர்ந்து சூழ்நிலை நம்ம வந்து சில டைம் நம்ம கடந்து போறோம். இப்போ என்னோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா நான் இறக்கும்போது நான் PU1 தான் படிச்சு +1 தான் படிச்சுட்டு இருக்கேன். 16 வயசு எனக்கு. அந்த டைம்ல என்னை தம்பி 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எந்த ஃபியூச்சரே இல்லை, எல்லாம் லாஸ். நான் வெயிட் லாஸ் ஆகிட்டேன். அப்படி இந்த ட்ரெஸ்லாம் நைட்டி போல் ஆயிடுச்சு. அது போல் இருக்கும்போது எதுவும் சாப்பிட பிடிக்காது. ஏன்னா எங்கள் அப்பா தான் எல்லாம் நான் நினச்சிருந்தேன் ஒரு டைமில். அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு நம்பிக்கை, அந்த சூழ்நிலை வேறு எதுவுமே எனக்கு ஹோப் இல்லை. ஆண்டர் அந்த அளவுக்குலாம் தேட மாட்டேன், அப்பா தான் இருக்காங்களே, எல்லாம் அப்பா தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் போது நம்பிக்கை ஃபுல்லாக ஒரு மேலே இல்லைன்னு சொல்லிட்டு, அந்த லைஃப் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும் போது ஃப்யூச்சர் பற்றி எனக்கு ஒரு பயம். அப்புறமா தான் நான் என்ன பண்ணேன், யாரை பிடிச்சேன்? ஆண்டரை கெட்டியாக பிடிச்சிட்டேன். ஆண்டரே நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. ஏன்னா எத்தனை சூழ்நிலை எல்லாரும் சொல்லுவாங்க, இவங்க அப்பா இருக்காங்க நல்ல, ஊருக்கே நல்லது செய்கிறவர், ஊருக்கே நல்லா எல்லாரும் கல்யாணம் பண்ணுறவர், ஊருக்கே இல்லாதவங்களுக்கெல்லாம் செய்கிற மனுஷன், பெரிய மனுஷன். அந்த ஏரியாலே போனாலே எங்கள் அப்பா பேர் தெரியாமல் யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நல்ல மனுஷன். எங்கள் அந்த வீடு பேர் ஒரு பேர் இருக்குது. அந்த வீடை போய் சொன்னாலே இந்த குடும்பமாக அவர் வந்து நல்லா செய்கிறவரே அப்படின்னு. உங்களுக்கு என்ன கவலை உங்கள் அப்பா இருக்கும்போது அப்படி அப்படி எல்லாரும் சொன்ன வாய் இப்போ என்னாச்சு? ஐயோ பாவம், அந்த குடும்பத்துக்கு யாருமே இல்லை இப்போ, அப்படிதான் ஆயிடுச்சு. அப்போ எப்படி இருக்கும் நம்ம அந்த டைம்ல? ஆனால் கர்த்தர் கை நிற்க வச்சாரு இல்லை? நான் ஒரு குட் எக்ஸாம்பிள். நான் உங்கள் அப்பா இல்லாத பிள்ளைங்களுக்கு, அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள். ஆண்டரை பிடிச்சிட்டிங்கன்னா ஆண்டர் நிற்க வைப்பாரு. தகப்பன் இல்லாத பிள்ளைங்க, தாய் இல்லாத பிள்ளைங்க ஒரு நாள் கஷ்டப்படாதீங்க, ஆண்டர் நிற்க வைப்பார். அதுக்கு தான் நான் தான் இங்கே நிற்கிறேன், நான் தான் ஒரு எக்ஸாம்பிள் இல்லையா? ஸோ அதனால் அந்த சூழல் நான் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன், சொல்ல முடியாத வேதனைகள் அதெல்லாம். அந்த வேதனை நான் கடக்கும்போது கர்த்தர் என்னை பலனா நிற்க வைத்த கிருபைக்காக, தயவுக்காக ரொம்ப நான் ஆண்டருக்கு நன்றி சொல்கிறேன் இல்லையா? ஸோ அப்போ அந்த சூழ்நிலை நான் தள்ளப்பட்டேன். அவரோட கிருபை இல்லைன்னா வச்சுக்கிங்களேன், ஒன்று நான் நிற்கவே முடியாது அந்த டைமில் இல்லையா? அப்படி நான் எல்லாமே வேர்ல்டே எங்கள் யார்? எங்கள் டேடி தான் எனக்கு வேர்ல்டு. அப்படி இருக்க சூழ்நிலை நான் எல்லாமே இழந்துட்டேன். எல்லா சூழ்நிலையும் எல்லாமே எனக்கு தான் ஃபஸ்ட்டு. நான் ரொம்ப செல்லமான பிள்ளை எங்கள் அப்பாவுக்கு. அப்படி இருக்கும் போது எப்படி இருக்கும் பாருங்களேன். அது உங்களுக்கு இதெல்லாம் பெரிய மேட்ரு. அத்தனை பேர் அப்பா இல்லாமல் இருக்காங்க.
கிடையாது. ஒவ்வொருவருக்கும் அந்த சூழ்நிலை வந்தால் தான் அது தெரியும் கஷ்டம் இல்லையா? இப்போ நம்ம சொல்லி நான் ஈஸியாக என்ன சிஸ்டர் எல்லாருக்கும் தான் நடக்குது, உங்களுக்கு மட்டும் நான் அப்படியா? இல்லை, நான் ஸ்பெஷலாக நான் பார்த்தேன். எப்படி பார்த்துருப்பாங்களா மற்றவங்களுக்கு தெரியாது. நான் ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்னதாக ஒன்று கேட்டாலும் 10 வாங்கி கொடுக்குருவாங்க. அது ரொம்ப செல்லமாக வளர்த்துருந்தாங்க. டக்குன்னு இல்லைன்னா ஸ்கூலுக்கு நான் போகும்போது கூட கூடயே வந்துட்டு விட்டுட்டு திருப்பி பிக்கப்பும் அவங்க தான் கூட வருவாங்க. நான் ஏதாச்சும் ஒரு சின்ன தும்முனா போதும், லஞ்ச் டைமில் வந்து எனக்கு பூஸ்ட் கொடுக்குது, ஹார்லிக்ஸ் கொடுக்குது வந்து நிற்பார். வந்து ஏன் வந்து நிற்கிறீங்க, அசிங்கமாக இருக்குது, எல்லாரும் என்ன பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லுவேன். அப்படி பண்ண கூட ஞாபகம் இல்லை அப்படின்னுவார். ஸோ அப்படி சொல்லிட்டு நம்ம சிக்காத டைமில் அவர் இல்லாத டைமில் அப்போ யோசிக்கிற வரமாறாத இவங்க இருந்தால் வந்திருப்பாங்களே, அப்போ அந்த டைமில் தான் நான் ஆண்டரை பிடிச்சேன் இல்லையா? எப்போ வந்து ஆலிஸ் பூஸ்டில் எப்போ கொடுப்பாங்க, சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் +1 படிக்கும்போது அப்போ வந்து நீ +2 படிக்கும்போது எல்லாரும் வந்துட்டாங்க பாருங்க டாடி ஆலிஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்னுவாங்க. அப்புறம் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதெல்லாம் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் நான் ஃபீல் பண்ணுறேன், அதெல்லாம் நம்ம இல்லையே, அதெல்லாம் கொஞ்சம் நான் தானே ஆர்டர் கொடுத்தாரு, நம்மளுக்கு அதை யூஸ் பண்ணிக்கணும், மற்றவங்க சொன்னால் சொல்லிக்கிட்டோம் அப்படின்னு அந்த சூழ்நிலை நான் கொண்டு போயிட்டேன். ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட அஃபெக்ஷனுள்ள ஃபாதர் நான் இழக்கும் போது கஷ்டம் கண்டிப்பாக. ஆனால் கர்த்தர் எனக்கு தகப்பனா நிற்க வச்சார் இது வரைக்கும் இல்லையா? அவர் கிருபை இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை இல்லையா? இந்த இருக்கிறதுக்கும் தகுதி இல்லாதன்னா கர்த்தரை நிற்க வச்சிருக்காருன்னா சுத்த கிருபை இல்லையா? அது ஏதோ ஒரு கிருபை, எப்பவுமே அந்த கிருபை நம்மள இருந்துதான் ஒரு நாளும் நம்ம அவரை விட்டு விளங்குவதும் இல்லை, அவர் நம்மளை கைவிடுவதும் இல்லை இல்லையாம்மா? நம்மளை ஒரு நாள் நான் அந்த இமோஷனை எனக்கு அது போயிடும். அதனால ஒரு பாட்டை நம்ம பாடிடலாமா? உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகிறது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகிறது. அந்த பாட்டை பாடலாமா? உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபை கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லாத நேரத்தில் கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத ஊழியத்தின் பாதைகள் எல்லாம் கிருபையே. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை. கிருபையே அப்பா ஆண்டரே, எல்லாரும் கண்களையும் போய் ஜெபிக்கலாம். எஸ்ஸப்பாவுக்கு நன்றி. உண்மை கிருபை இல்லைன்னா நான் இருக்க முடியாது சுவாமி. உங்கள் கிருபை இல்லாமல் இருக்க முடியாது ராஜா. இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதரமார்களையும் ஒப்பு கொடுக்குற ராஜா. உங்கள் தயவு கிருபை இல்லை நான் நிற்கிறதுக்கு தகுதி இல்லாத நாங்கள் ஆண்டவரே அப்பா, எங்களை தகுதியாக நிற்க வச்சு உங்கள் கிருபைக்காக நாங்கள் எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது சுவாமி. ஆண்டவரே, உங்கள் தயவுக்காக என் குடும்பத்து மேலே சபை மேலே இருந்ததுக்காக நன்றி ராஜா. உண்மை இறக்கத்தினால நாங்கள் மூடிக்கொள்ளுங்க ராஜா. உண்மை இறக்க சூழ்நிலைனால உண்மை
உங்க கிருபைனால எங்களை நிரப்பி நடத்துங்க ராஜா. உங்க கிருபை இல்லாமல் எத்தனை பலவீனத்திலும், எத்தனை ஆண்டவரை அப்பா சூழ்நிலையிலும், எத்தனை இழந்த சூழ்நிலையிலும், எத்தனை குடும்பத்தில் அப்பா எத்தனை பிரச்சனை மத்தியிலும், எத்தனை ஆண்டவரை ஊழத்தில் பிரச்சனை மத்தியிலும் நீங்க கொடுத்த கிருபைக்காக நன்றி சுவாமி. நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரை இருக்கிற ஒவ்வொரு சகோதரிமார்களும் சகோதரர் பார்க்குற இருக்கிற எத்தனை சூழ்நிலை கடந்து போயிருப்பாங்க. ஆனா உம்முடைய கிருபை எங்களுக்கு விட்டு விலகாம காத்து கொண்டு தயவுக்காக நன்றி ராஜா. இம்மட்ட காத்த தேவன் இதுமேலும் காக்க வளரா இருந்து ஆண்டவரை ஒவ்வொரையும் தனித்தனியாக நீங்க ஆசீர்வதித்து ஆண்டவரை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். எந்த சூழலில் ஆண்டவர் நிற்க வைப்பார் நம்மள? முதலாவது நம்ம அல்ல, அவரால் நிற்கிறோம். கீழே விழுந்த போது நம்மளை நிற்க வைக்கிறது அவர் மாத்திரம் தான். மூணாவது நம்ம பலவீனமாக இருக்கும் போதும் நம்மளை நிற்க வைக்கிறது யாரு? ஆண்டவர் தான். அப்போது இந்த 3 குறிப்பில் வச்சு எந்த 5 நான் சொன்ன பார்த்தீங்களா, ஆண்டவர் இருக்கிறார் ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா அந்த 5 நீங்கள் நோட் பண்ணிங்களா? அதை நோட் பண்ணிவிட்டு வசனம் இருக்கா பாருங்கள், ஆண்டவர் வார்த்தை கொண்டு பேசுகிறாரா பாருங்கள். இதெல்லாம் நான் சொன்னதை நோட் பண்ணி நீங்கள் என்னப்பா செக் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் ஒன்று குறைவாக இருக்குது, எல்லாமே இருந்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஆண்டவர் உங்களோட இருக்கு. இதில் ஏதாச்சும் ஒரு குறைகள் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் சீர்படுத்தணும். சரிங்களாம்மா? சரி, நம்ம சாட்சி சொல்ல யாரும் வந்திருக்கீங்களா? சாட்சி சொல்ல யாரும் வந்திருக்கீங்களாம்மா? சரி, நம்ம காணிக்க நேர் பாட்டை பாடிட்டு நம்ம ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்கு போவோம். ஃபஸ்ட்டு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் போயிட்டு நம்ம வந்து காணிக்க நேர் பண்ணோம். அதுக்குள்ள தயாராக நின்றுடுங்க. நம்ம சர்ச்சுக்காக யாராவது ஒரு வந்து ப்ரே பண்ணுங்கம்மா. சர்ச் கட்டுப்படாததுக்காக யாராவது வந்து ப்ரே பண்ணுங்க சீக்கிரம். மேனப்பா நமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எல்லாரும் கூடி செஞ்சு ஜெபம் பண்ணுங்கம்மா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீ நல்லவர், வல்லவர், போதுமானவராய் இருக்கிறீங்க அப்பா. அற்புதமானவரே, அதிசயமானவரே, ஆலோசனையின் காரணரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய திருசபை எஸ்தர் பிரேயர் ஹவுஸ்க்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. மனமிறங்குங்க, தயவு செய்யுங்க. மனுஷர்களால் கூடாதது தேவனால் கூடும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவனே, நீங்க கிருபை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, மனுஷர் முன்பாகவும் கத்தாவே சத்துரு முன்பாகவும் எங்களை விட்டு கொடுக்காத தேவன் நீர் அல்லவா சுவாமி. நீங்க மனமுருங்கி ஆண்டவரே இந்த வருடத்துக்குள்ளே எங்களுடைய திருசபை கட்டி முடிக்கும்படியாக கிருபை பாராட்டுவீராக அப்பா. உங்களால முடியும் என்று நாங்கள் ஆண்டவரை முழு இருதயத்தோடு நாங்கள் தேடி உம்மை சமூகத்திலே விண்ணப்பிக்கிறோம், ஜெபிக்கிறோம். மனம் இறங்குவீராக, தயவு செய்வீராக. எங்களுடைய குற்றக்குறைகளோ எதுவா இருந்தாலும் எங்களுக்கு மன்னித்தப்பா. தடையா இருக்கிற எல்லா வெண்கல கதவுகளை, இரும்பு பூட்டுகளை உடைத்து அப்பா ஆண்டவரை பொக்கிஷமான ஆசீர்வாதங்களை, புதிலான ஆசீர்வாதங்களை அப்பா எங்கள் திருசபைக்கு கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். மகிமையான ஒரு திருசபையா எங்கள் சபையை ஆண்டவரை கட்டி முடித்து அநேகர் கண்களுக்கு ஆச்சரியம் உண்டாக்கும்படியாக தகப்பனே நீங்க அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே செய்யுங்க. ஆவியானவர் அந்த இடத்துல அசைவாடுவீராக ஆண்டவரே. ஒளிமையும் ஆண்டவர் வெறுமையா இருக்கிற அந்த இடத்தில் ஆண்டவரே தேவ ஆவியானவர் அசைவாடும் பொழுதப்பா அழகான கத்தாவே எங்களுக்கு ஆண்டவரே உன்னதத்தின் திருசபையை போல வல்லமை மிக்க திருசபையா எங்களுக்கு நீங்க கையளிக்கும்படியா ஜெபிக்கிறோம். பண தேவைகள் ஒரு தடையா இராதபடிக்கு ஆண்டவரே 4 திக்கில் இருந்தும் ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை உதவி தரும்படியாய் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனிடத்தில் எங்களுக்கு ஒத்தாசை கேட்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரை கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கப்படும் என்று சொன்னீரே. நாங்கள் தட்டுகிறோம், திறப்பீராக சுவாமி. நாங்கள் கேட்கிறோம், கொடுப்பீராக. மனம் இறங்குவீராக ராஜா. உங்க சித்தம் ஆண்டவர் அந்த திருசபையின் முழுமையாய் நிறைவேறும்படியாய் உங்கள் செயல்பாடு இந்த இடத்துல கிரியை செய்யத்தக்கதாக ஜெபிக்கிறப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்கள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கம்மா. உமக்கு நன்றி, நன்றி சுவாமி, நன்றி சப்பாப்பா. ஊழியக்காரங்களுக்காக ஜெபிங்கம்மா. ஆமென் அப்பா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். யாரோ ஒருவர் வந்து ஜெபிங்கம்மா. உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ப்பா. எவ்வளோ பிரயாசப்படுறாரு பாஸ்டர், அங்கே இங்கே ஓரார் ஒரு எப்பா ஒரு எல்லாத்துலையும் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க. அவனோட மனுஷன் தெய்வ கட்டளையிடுறதுக்காக நல்லா சுகத்தையும் பலத்தையும் தாண்ட தரணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்கம்மா. குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உமக்கு சோத்திரம் 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 சோத்திரமாப்பா. ஸ்தோத்திரம். நீர் அழைத்த கர்த்தாவே அந்த பரம அழைப்புக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசப்பா, இந்த ஊழியத்தின் பாதையில இம்மட்டுமா நீர் நடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த நாட்களில கூட கர்த்தர் தேவதாசனுக்கு தேவையான எல்லா விதமான சுகத்தையும் பலனையும் நீடித்த ஆயுசையும் கிருபைகளையும் ஆண்டவரே நீர் அதிகமாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சந்திக்கிற எல்லா
எல்லா மனிதர்களிலும் ஆண்டவரே தேவ தயவை ஆண்டவரே நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிரயாசங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாதபடி ஆண்டவரே ஏசப்பா நீ உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்னு சொன்னீங்களா ஆண்டவரே. கையின் பிரயாசங்கள் ஆண்டவரே, எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஒரு ஜெயத்தை காணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த மனிதர் முன்பாகவும் ஆண்டவரே தலை குனிந்து போகாதபடி, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எல்லா இடத்திலும் ஆண்டவரே ஊழியக்காரருடைய தலையை கர்த்தர் நீர் உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெட்கம் அனுபவித்த சகல இடத்திலும் ஆண்டவரே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் நீர் நிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே எங்கு சென்றாலும் போகையிலும் வருகையிலும் ஆண்டவரே உங்க பிரசன்னம் அவரோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் நின்று அவரை பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருக்கிறபடியால் என் தேவனாகிய கர்த்தர் அவருக்கு மனம் இறங்கி மன விருப்பத்தின்படி எல்லாம் செய்து அவருடைய ஆலோசனைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்த மனைவிக்காக 2 பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள் மீது உடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க ஆளுகை இருக்கட்டும் ஐயா, உங்க பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் எப்பொழுதும் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உடைய சமூகம் அவர்களை விட்டு விலகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக் கொள்ளட்டும். பிள்ளைகளுக்கு தேவையான பலனையும் சுகத்தையும் ஞானத்தையும் அதிகமாய் கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்க. சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம், மகளையுமாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஊழியத்தின் பாதலை மட்டுமாய் நீ நடத்தி வருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அநேகருக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமாய் ஆண்டவரே நீர் தாமே பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி ஆண்டவரே ஊழியக்காரருடைய முழு குடும்பத்தையுமாய் தாழ்த்தி உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவர்களை வாளாக்காமல் தலையாக்குங்க ஐயா, கீழாக்காமல் மேலாக்குங்க ராஜா. அநேக ஜாதிகளுக்கு ஆண்டவரே அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் மாற்றி இவர்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று மாறாத இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கரங்கள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்பா. உமக்கு நன்றி நன்றி சுவாமி. அப்பா ஆண்டவரே திருமணம் ஆகாத பிள்ளைகளை இந்த பக்கத்தில் இருக்கிற ஐசியூல இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா சண்டே கிளாஸ் ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா ஆண்டவரே அப்பா பொறுப்படுத்தி நடத்தி கொடுங்க அப்பா. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவர் திருமணம் ஆகாத பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை தாங்க, வேலை இல்லாத பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலையை தாங்க, வேலை இருக்கிற பிள்ளைக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷனை தாங்க. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதி உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவர் பலப்படுத்துங்கிறப்பா. ஆண்டவரே உடல் ஊழியக்காரங்க செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்க, அதுக்கு ஏற்ற பலன் தாங்க ராஜா. அப்பா செய்யற ஒவ்வொரு அப்பா சர்ச்சுக்காக செய்யற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க, அது பார்த்துக்க ஏற்ற பலனை தந்து அந்த பிள்ளைகள் குடும்பத்தை உயர்த்துங்க ஆண்டவரே. அவங்கள ஆசீர்வதி பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க அப்பா. அது மாத்திரம் இல்லை ராஜா ஆண்டவரே அப்பா சபை காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த தடைகளை உடைத்து நீங்க ஆண்டவர் வெளிப்படுங்க ராஜா. உண்மை நாமத்தை நாங்கள் உயர்த்த பிள்ளைகளா இருக்க கிருபை தாங்க, ஆசீர்வதிங்க அப்பா. இங்க இருக்கிறவங்களும் பார்க்கிறவங்களும் யாரும் சப்பா பலவீனத்தில் இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவீர் அப்பா. நாங்கள் வசனம் கேட்டபடியாக அந்த பிள்ளைகளுக்கு எந்த தீங்கு தொடக்கூடாது சுவாமி. எங்கள் நிற்க வைத்த தேவனுக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. இம்மட்ட காத்த தேவன் இனிமேல காக்க வல்லவரா எங்க மத்தியில இருந்து ஒவ்வொரு ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். காணிக்க நாட்டுக்கு போங்கம்மா. എനിക്കായി കരുതുന്നവൻ ഭാരങ്ങൾ വഹിക്കുന്നവൻ, എനിക്കായി കരുതുന്നവൻ ഭാരങ്ങൾ വഹിക്കുന്നവൻ, എന്നെ കൈവിടാത്തവൻ യേശു എൻ കൂടെയുണ്ട്. എന്നെ കൈവിടാത്തവൻ യേശു എൻ കൂടെയുണ്ട്. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിയിട്ടുണ്ട്. പരീക്ഷ എന്റെ ദൈവം അനുവദിച്ചാൽ പരിഹാരം എനിക്കായി കരുതിയിട്ടുണ്ട്. എന്തിന്
ஆண்டவரே அப்பா யார் ஆண்டவரே அப்பா சொன்னபடியாக யார் சூழ்நிலைகளே அப்பா இருந்தாலும் அப்பா மோசமான சூழ்நிலை அப்பா சொல்ல முடியாத வேலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே பலப்படுத்துங்க, சாட்சியா நிற்க வைங்க சுவாமி. இந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சகல மறுவாதே, ஆமென். God bless you, ma.